70 பிள்ளைகளில் 70 பேர் ஒரே கல்லின் மேல் படுகொலை செய்யப்பட்டார்கள். படுகொலை செய்தவன் அபிமெலேக் என்கிற மூத்தவன். ஆனால் இளையவன், சின்னவன், வாலிபன் படுகொலைக்கு தப்பி கெரிசி மலையின் உச்சியிலே ஏறி நின்று கொண்டு அங்கே சீகேம் ஊர் மக்களை பார்த்து அவன் சொன்னான், சீகேம் ஊர் ஜனங்களே, தேவன் உங்களுக்கு செவி கொடுக்க வேண்டுமானால் எனக்கு செவி கொடுங்கள். என்கிட்ட நியாயம் இருக்குது, என்னிடத்தில் அபிஷேகம் இருக்குது, என்னிடத்தில் தெரிந்தெடுப்பு உண்டு, என்னிடத்தில் கிருபை உண்டு. தேவன் உங்களுக்கு செவி கொடுக்க எனக்கு செவி கொடுங்கள் என்று உரத்த சத்தமாய் ஊருக்கே கேட்கும்படி சொன்னபோது அந்த சீகேம் பட்டணமே எல்லா மக்களுடைய தலையும் அந்த பக்கம் திரும்புகிறது. எல்லாரும் மலை உச்சிக்கு நேர அவருடைய தலைகள் திரும்பியது. அத்தனை மக்களுடைய தலையை திருப்புவது என்பது என்ன பெரிய கஷ்டம். ஞானஸ்நானம் நடந்து கொண்டிருந்தது. யோவான் ஸ்நானகன் ஞானஸ்நானம் கொடுத்து கொண்டிருந்த போது அந்த பெரிய திரளான கூட்டத்தின் நடுவிலே இயேசு நடந்து வந்தார். அப்பொழுது இவன் ஞானஸ்நானம் கொடுக்கிறதை நிறுத்திவிட்டு, அதோ உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று கையை நீட்டின உடனே யோவான் ஸ்நானகன் கையை நீட்டின திசை நோக்கி அங்கே கூடியிருந்த திரளான ஜனங்களும் அந்த பக்கம் திரும்பினார்கள். யோவான் ஸ்நானகனுடைய சீசர்களும் கூட யோவான் ஸ்நானகனை விட்டு இயேசுவின் பின்னால் போக ஆரம்பித்தார்கள். இப்படிப்பட்ட ஊழியம் எனக்கு வேண்டும், இப்படிப்பட்ட ஊழியம் இந்த சபைக்கு வேண்டும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. முழு பட்டணத்தையும் முழு மாவட்டத்தையும் கவனத்தையும் நம் பக்கம் ஈர்க்கும் கிருபைக்காக இந்த சபை தொடர்ந்து ஜெபித்து கொண்டிருக்க வேண்டும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இங்கே நடக்கிற சனிக்கிழமை சுகமளிக்கும் கூட்டத்திற்கு நோயாளிகளை நீங்கள் அழைத்து கொண்டு வந்து நீங்களும் சேர்ந்து அங்கே உட்கார வைத்து அவர்களுக்காக ஜெபம் பண்ணி கடைசியில் பாஸ்டர் ஜெபம் பண்ணி அனுப்பும்படி, கையை வைத்து ஜெபித்து அனுப்பும்படி, ஜப எண்ணெயை கொடுப்பவர்களுக்கு கொடுக்கும்படி அவ்விதமான ஏற்பாடுகளை நீங்கள் செய்ய வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்பொழுது திரளான ஜனங்கள் சாபத்திலே கிடக்கிறவர்கள் விடுதலை ஆவார்கள். சாபத்தினால் வந்த வியாதிகள் விட்டு விலகும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அதுபோலவே நாம் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை இந்த சபைக்கு வரும் பொழுதும் நானும் என் வீட்டாருமோவென்றால் கர்த்தரை சேவிப்போம் என்று நாம் மாத்திரம் எழுப்பி வேகமாய் வேதத்தை தூக்கி கொண்டு வருவது இந்த சபையினுடைய வழக்கம் அல்ல. இந்த சபையினுடைய வழக்கம் எப்படியாகிலும் 3 பேரோ 2 பேரோ 5 பேரையோ கூடுதல் பார்த்து எங்கேயாவது பார்த்து அவர்களை சொல்லி வைத்து ஒரு வாரம் முழுவதும் நீங்கள் பேசுவதற்கு நேரம் இருக்கிறது. பேசி ஞாயிற்றுக்கிழமை அவர்களை கையோடு தேவனுடைய வீட்டுக்கு கொண்டு வாருங்கள். பரலோகத்துக்கு கூட்டிக் கொண்டு போகக்கூடிய அடையாளமாக அவருடைய சபைக்கு கூட்டிக் கொண்டு வாருங்கள். இதை அசட்டையாக எண்ணாதிருங்கள். இது ஊழியக்காரர்கள் மாத்திரம் செய்ய வேண்டும் என்று எண்ணாதிருங்கள். மேய்ப்பர்களை விட ஆடுகள் தான் பழுகி பெருக வேண்டும் என்பதை எண்ணிக்கொள்ளுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். துதியின் கோட்டை ஆலயம் புதிய பேருந்து நிலையம் அருகில், திருநெல்வேலி 620007 தமிழ்நாடு, தென்னிந்தியா. இணையதள முகவரி www.fortopriceministries.org.